அபார்ட்மெண்டின் ஷார்க் டேங்க். அது சண்டே, அதனால கட்டு சிங்கி லீவுங்கிறதுனால சந்தோஷமா இருந்தாங்க. அம்மா கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு லஞ்ச்ல என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு நாம சோலே பட்டூரை சாப்பிட போறோம். அடே சூப்பர்! அப்பாவுக்கு சோலே பட்டூரை ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா அவர் இவ்வளவு காலையில எங்க போனாரு? அவரு தான் சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு சோலே பட்டூரை செஞ்சு வை அப்படின்னு. இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல மீட்டிங் இருக்கு, அதை அட்டென்ட் பண்ண போயிருக்காரு. வந்துகிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதே அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அவரு வந்த உடனே அம்மா பசங்க கிட்ட லஞ்ச் டேபிள ரெடி பண்ண சொல்லி சொன்னாங்க. அவரோட ஃபேவரட் சாப்பாடை பார்த்து அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. வா, இன்னைக்கு சண்டேயோட ஸ்பெஷல் லஞ்ச் ஆயிடுச்சு. இது அம்மாவுடைய மேஜிக் பா. அம்மா இத கேட்டு சிரிச்சாங்க. அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க, எப்படி போச்சு இன்னைக்கு மீட்டிங் எல்லாம்? அட, இன்னைக்கு சொசைட்டி மீட்டிங்ல புது பேச்சு பட்டுச்சு. கட்டு, சிங்கி, அம்மா 3 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடா அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அப்பா எல்லார்கிட்டயும் சொன்னாரு, இன்னைக்கு சொசைட்டில குழந்தைங்ககிட்ட இருக்கிற புது இனோவேஷன் ஐடியாவை ப்ரோமோட் பண்றதுக்கு ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு நினைச்சோம். அப்படின்னா ஏதாவது காம்படிஷனா? இந்த காம்படிஷன்ல புது பிசினஸ் ஐடியா பத்தி குழந்தைங்க யோசிக்கணும், அத இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணி ஆகணும். இது ஷார்க் டேங்க் மாதிரி இருக்கு, நான் டிவியில பார்த்திருக்கேன். நீ சரியா சொன்ன. 2 வீக் அப்புறம் சொசைட்டியோட ஷார்க் டேங்கை ஆர்கனைஸ் பண்ண போறோம். சொசைட்டியோட பிரசிடென்ட் சுமிதா வஸ்தி, வைஸ் பிரசிடென்ட் அங்கிதா ஜோஹான் அன்னைக்கு பிரசிடென்டா இருப்பாங்க, மத்தவங்க ஆடியன்ஸா இருப்பாங்க. அட அப்பா, இது நல்லா இருக்கும். சிங்கி நானும் கூட பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்படி அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஷார்க் டேங்க பத்தி தெரிஞ்சிருச்சு. பசங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் புது பிசினஸ் ஐடியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கியோட ஃப்ரெண்டான பண்டி மனசுலயும் ஒரு ஐடியா இருந்துச்சு. நீங்க யாராவது இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சாயந்தரம் நாம எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சதோ கிரவுண்டுக்கு வந்து விளையாடுவோம் இல்லையா? அப்படி விளையாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே பசி எடுக்கும். ஆமா, நமக்கு எல்லாம் அப்படிதான் தோணும். அப்படின்னா நாம ஏன் நம்ம பார்க்குக்கு பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? கரெக்ட் தான். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோமோ சமோசா சாப்பிட்றதுக்கு நாம அங்க வந்தா போதும். நான் ஷார்க் டேங்க்ல இந்த ஐடியாவை பத்தி தான் சொல்ல போறேன். வீட்டுக்கு வந்து கட்டு சிங்கி 2 பேரும் புது ஐடியாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பலவிதமான யோசனை எல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா வந்துச்சு. எஜுகேஷனல் டாய்ஸ் பண்றதுக்கான ஐடியா. சிங்கி, நாம விளையாடும் போது நம்மளுடைய நாலேஜும் வளர்த்துக்கிற மாதிரி டாய்ஸ் கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம்ல. அதனால விளையாண்ட மாதிரியே இருக்கும், நாலேஜும் வளரும். இது நல்ல ஐடியா தான் கட்டு. இந்த மாதிரி எஜுகேஷனல் டாய்ஸ் எல்லா பசங்களுக்குமே தேவைப்படும். அதனால மார்க்கெட்ல இந்த மாதிரி எஜுகேஷனல் டாய்ஸ்க்கு ரொம்ப டிமாண்டும் இருக்கும்ல. அப்படி எஜுகேஷனல் டாய்ஸ் பிளான் வந்ததுக்கு அப்புறமா கட்டு சிங்கி 2 பேரும் விதவிதமான டாய்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டு ஒரு கார்டு கேமை கிரியேட் பண்ணான். இதுல உலகத்திலேயே 51 ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோட பிக்சர், அப்புறம் அவங்க அச்சீவ்மெண்ட்டை பத்தி எழுதியிருந்துச்சு. கட்டுவுக்கு ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கட்டுவோட கார்டு கேம்ல விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, மேக்ஸ்வெல், அப்புறம் பென் ஸ்டாக் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் பேர் இருந்துச்சு. மெஸ்ஸி, ரொனால்டோ மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ், அதுக்கப்புறமா சில டென்னிஸ் பிளேயர்ஸ், அப்புறம் சிந்து, நேவால் மாதிரி பேட்மிண்டன் பிளேயர்ஸ், இவங்க போட்டோஸும் இருந்துச்சு. இந்த கார்ட்ஸ் கேமை விளையாடுறதுல இருந்து மெதுவா பசங்க எல்லாரும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெளிவாவே தெரிஞ்சிடும். கட்டு அவனுடைய ஐடியாவை அவங்க அம்மா கிட்ட சொன்னதும் அம்மா அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. இது நல்ல ஐடியா தான் கட்டு. அப்புறம் சிங்கி, நீ என்ன பண்ணிருக்க? நான் இந்த போர்ட் கேமை கிரியேட் பண்ணிருக்கேம்மா அப்படி சொல்லி சிங்கி லேப்டாப்ல அவங்க அம்மாவுக்கு அவளுடைய ஐடியா என்னங்கறத காட்டினான். அந்த கேம்ல அவ என்ன பண்ணிருந்தானா, இதுல உலகத்திலேயே இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரிஸோட சிட்டிஸ் இருந்துச்சு. இந்த கேம்ல எல்லா பசங்களுக்கும் டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் கிடைக்கும். டைஸ் போட்டு அவங்க ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு டிராவல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எந்த சிட்டிக்கு போறாங்களோ அந்த சிட்டில இருக்கிற முக்கியமான பிளேசஸ், அப்புறம் அங்க இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இந்த கேமை விளையாடினா வேர்ல்ட்ல இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் பத்தியும் அங்க இருக்கிற விஷயங்களை பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். கட்டு சிங்கியோட ஐடியாவை கேட்டு அப்பாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. வெரி குட் சிங்கி. அப்புறம் கட்டு, உங்க எஜுகேஷனல் டாய்ஸ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஐடியா கூட கூட இன்னொன்னு ரொம்ப அவசியம். அது என்னப்பா?
ஐடியாவை சரியான முறையில பிரசன்டேஷன் பண்றது. நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்டர் பண்ணி உங்க ஐடியாஸை காட்டி ஆகணும். அந்த போஸ்டர்ஸ்ல பிக்சர்ஸ் அப்புறம் கேட்சி லைன்ஸ் எல்லாம் எழுதி ஆகணும். நாங்க அப்படியே பண்றோம். கட்டு சிங்கி அப்பா சொன்னதை கேட்டாங்க. அப்படி அவங்களுடைய ஐடியா எல்லாருக்கும் சரியா புரியுற மாதிரி ஒரு பேம்ப்ளெட் தயார் பண்ணாங்க. அவங்க அவங்களுடைய கார்டு கேம் போர்ட் கேம்க்கான சாம்பிள்ஸை தயார் பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது 2 வாரமும் முடிஞ்சு போச்சு. அந்த சண்டே நாளும் வந்துருச்சு. இன்னைக்கு தான் அபார்ட்மெண்ட்டோட ஷார்க் டே. அது அபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹால்ல ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருந்தாங்க. அபார்ட்மெண்ட்டோட பிரசிடென்ட் சுமித் அப்புறம் வைஸ் பிரசிடென்டான அங்கிதா 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆடியன்ஸா மாதிரி ஈவெண்ட்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க. செக்ரட்டரி அங்கிள் ஹோஸ்டா மாதிரி ஒவ்வொரு பசங்களை ஸ்டேஜுக்கு வர சொன்னாங்க. பசங்க எல்லாரும் அவங்க பிசினஸ் ஐடியாவை இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க பிங்கி. பார்க்கலாம் இவங்க எந்த விதமான பிஸ்னஸ் ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு. நான் சின்ன பசங்களுக்கு ஸ்டைலான ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்னதா பொட்டிக் ஓபன் பண்ண நினைக்கிறேன் அப்படி சொல்லி பிங்கி நிறைய பசங்களுக்கான அவுட்ஃபிட்ஸை ஜட்ஜஸ் கிட்ட காட்டினா. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு பிங்கி. ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இப்போ ஆன்லைன்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கே. இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. உங்க பொட்டிக்ல என்ன ஸ்பெஷல்? இங்க வந்து வாங்குறதுக்கு சொல்லுங்க. பிங்கி கிட்ட இந்த கேள்விக்கான எந்த ஒரு பதிலும் இருக்கல. செக்ரட்டரி அங்கிள் ஒவ்வொருத்தங்களையா ஸ்டேஜுக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஸ்டேஜுக்கு பண்டி வந்து நின்னா. நான் எங்களுடைய அபார்ட்மெண்ட் பிளே கிரவுண்ட் பக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி பண்டி அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மெனுவை காட்டினான். அதுக்கப்புறம் அவன் சொன்னா, இங்க கிடைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டிஷஸ் எல்லாம் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ், கோக் அப்புறம் மீதி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் விட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? அந்த டீடைல்ஸ் எங்க இருக்கு? பண்டி அந்த பிசினஸ் பிளான் எதுவுமே போட்டிருக்கல. அதனால அவனுடைய பிளான் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி அங்கிள் கட்டு சிங்கியை கூப்பிட்டப்போ அவங்க சாம்பிள்ஸ் அப்புறம் போஸ்டர் கூட வந்தாங்க. நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் எஜுகேஷனல் டாய்ஸ். இது மூலமா பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க நாலேஜும் வளரும். கட்டும் அவன் எடுத்துட்டு வந்திருந்த போஸ்டரை அங்க இருக்கிற போர்டுல ஒட்டுனான். அதுல பல விதமான கார்டு கேம்ஸ் அப்புறம் போர்டு கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரிடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட்டிங் பட்ஜெட், ப்ராஃபிட் லாஸ்க்கான கிராஃபிக்ஸ் இருந்துச்சு. இதுதான் எங்களுடைய கார்டு கேம் அப்புறம் போர்டு கேம்க்கான சாம்பிள். சிங்கி அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கட்டு எழுந்திருச்சு போய் அவன்கிட்ட இருக்கிற 2 கேமுக்கான சாம்பிள்ஸ் ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்தான். கட்டு சிங்கி தயார் பண்ணிருக்கிற டீடைல்டு போஸ்டர் அப்புறம் சாம்பிளை பார்த்து ஜட்ஜஸ் அட்ராக்ட் ஆனாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் ஜட்ஜஸ் கூட சேர்ந்து செக்ரட்டரி அங்கிள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு மைக்ல சொன்னாரு, இன்னைக்கு ஷார்க் டேங்கோட வின்னர் யாருன்னா கட்டு அப்புறம் சிங்கி. ஜட்ஜஸுக்கு அவங்க எஜுகேஷனல் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க ப்ரெசென்ட் பண்ண அந்த ஐடியா கூட ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் கட்டு சிங்கி. வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா கை தட்டினாங்க. கட்டு சிங்கி 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சாங்க. அப்பா அம்மா 2 பேரும் கட்டு சிங்கிய பார்த்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.